ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்னைக்கு நம்ம 7th டேக்கான கிளாஸ். கிட்டத்தட்ட ஒரு 7 நாளில் இந்த கிளாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றத பாருங்கள். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அவர் ஃபாஸ்ட்டாக இருக்கார். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுற மாதிரி தெரிஞ்சது. அவருக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஸ்லோவாக பண்ணுங்கன்னு சொல்லி. நீங்கள் எப்படி இருக்குன்றத பாருங்கள். அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே. ஆனால் இது இந்த டிரைவிங் இப்போ இவர் பண்ணுற டிரைவிங் பார்த்தீங்கன்னா முழுக்க அவுட்டரில் செட் ஆகிடும். ஆனால் டிராஃபிக்கில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவருக்கே பயமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ ஓட்ட சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் சொல்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கலாம். முழுசாக வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 7வது நாள் இல்லையா? சரி, இப்போ நீங்களே எல்லாமே பண்ணுங்கள். நான் கொஞ்சம் தூரம் உங்களை கவனிக்கிறேன், எப்படி ஓட்டுறீங்கன்றதை பார்க்குறேன். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆரம்பி. எப்பவுமே கியரை போட்டுருங்க, அப்புறம் பிரேக்கில் காலை வச்சுக்கங்க. ஃபைனலாக போகலாம் அப்படின்னும் போது ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்கள். நம்ம முன்கூட்டியே இதை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் மேடு பள்ளம் இருக்கும்போது என்ன ஆகுனா நவுற ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த டைமில் என்ன நம்ம கீரை போட்டோமோன்ற ஒரு குழப்பம் வந்துடும். அதனால் ஃபைனலாக ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக பொறுமையாக எடுங்க. ஃபோக்கஸ் நல்லா தூரமாக கவனிங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கிளியராக வரும். ஸ்டேரிங் லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்க. நம்ம எடுத்த உடனே ரைட் போக தேவையில்ல. இந்த மாதிரி ஆள் வராங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக மூவ் பண்ணிங்க ஃப்ரண்ட்டில். இப்போ தூரமாக கவனிங்க ரோட. ஓகே, ரைட் போதும் அவ்வளோதான். அப்படியே நேராக்கி கொஞ்சம் லெஃப்ட்டு ஃபேஸ் பாருங்கள், வண்டியோட ஃபேஸ் நேராக இருக்கான்னு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த அலைன்மெண்ட் வரக்கூடாது. அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டேரிங்கை கொஞ்சம் கம்மியாக வளைக்க ஆரம்பிங்க. அது வேகம் ஏற வேணால் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வண்டி ஓட்டுறதை விட எதிர்க்க வரவங்களையும் இந்த போகிறவங்களையும் அதிகமாக கவனிங்க. இது கொஞ்சம் ஹார்ஷாகவே இருக்குது, இன்னும் கம்மியாக ஓட்டுங்க, வேகம் கம்மியாக ஓட்டுங்க. இப்போது 45க்கு மேலே போகாதீங்க, ஒரு கண்ட்ரோல் ஸ்பீடில் போங்க. அப்போ தான் உங்களுக்கு யோசனையும் வரும். நாங்கள் வேகத்தடை இருக்குங்களா, பின்னாடி யாராவது வராங்களான்னு கவனிச்சுட்டு இங்கேருந்து பிரேக் ஆரம்பிங்க. பிரேக் கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா வேகம் அதிகமாக இருக்குது. அதிகமாக இன்னும். ஓகே, இப்போ ரிலீஸ். செகண்ட் கியர் மாற்றிட்டு அப்புறமா கிளச் எடுங்க. நியூட்ரல். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சிங்களா, இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக செய்யலாம். எல்லாமே இந்த கியரை மாற்றுறது, வேகம் கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி பார்க்கலாம். வேகம் கொடுக்காதீங்க. எதிர்க்க வேகத்தடை இருக்குது, கம்மியான வேகம். பிரேக் கொஞ்சம் போதும், விட்டு. நம்ம எதிர்க்க இருக்குதுன்னு தெரிஞ்சோ நம்ம வேகம் கொடுக்கறது தப்பு. கம்மியாகவே போகலாம், அவ்வளோதான். ரைட், அவ்வளோதான். இப்போ கண்ட்ரோல் ஸ்பீடு. முடிஞ்சால் கொஞ்சம் லெஃப்ட்டு ஒரு தடவை ஹார்ன் வச்சுருங்க. உங்களுக்கு அந்த பள்ளம்லாம் அவாய்ட் ஆகிடும். இந்த லெஃப்ட் கூட ஒட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணும் ஸ்பீடை ஒரே ஈவனாக. இந்த கிளச்சை அழுத்தி நீங்கள் சரி பண்ணுறத விட ஸ்லோ பண்ணாலே போதும். கிளச்சை அழுத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடும், வண்டி ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். இன்னும் ஸ்லோவாக ஹார்ன். ஒன் மோர். லாரி பின்னாடி இருந்து கூட ஆளுங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னாடி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக. ஹார்ன் அடிங்க. உங்களுக்கு ட்ராக் இருக்கான்னு பாருங்க. நீங்கள் ஒதுங்கி போகாதீங்க, ரொம்ப போயிட வேண்டாம். ஹார்ன் இன்னொரு முறை. லைட் ஷேப் லெஃப்ட். இந்த ட்ராக்ல வண்டி போகக்கூடாது. ஏன்னா இது நடந்து போகிறவங்களும் சைக்கிளில் போகிறவங்க யூஸ் பண்ணுறது. அதிகமாக நம்ம இந்த ட்ராக் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸ்லோ பண்ணிங்க. கிளச்சை அரெஸ்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணிங்க. அந்த லாரிக்கு முன்னாடி நேராக நிற்கணும். டைம் எடுத்து செய்யுங்க.
கொஞ்சம் ரைட், ஸ்டெடி, கொஞ்சம் தூர பார்வை. இப்போ பிரேக், சாஃப்டாக சுத்தமாக நின்ன பிறகு ஃபஸ்ட்டு நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச் எடுங்க, ஃபைனலாக பிரேக் எடுங்க. ஓகே, இப்போ சரியாக பண்ணிங்க. இப்போ இந்த இடம் நீங்கள் ஓட்டுறது எல்லாமே டிராஃபிக்காக இருக்கு இல்லையா, நம்ம லோ ஸ்பீடில் லோ கியரில் ஸ்லோவாக ஓட்டி பார்க்கணும் போது இன்னும் உங்களுக்கு அதிகமான கவனம் வரும். இப்போ இந்த இடம் வந்து நீங்கள் செகண்டு, தேர்டு, அதுக்கு மேலே அதிகமாக கியரை மாற்ற வேண்டாம், லோ ஸ்பீட்லேயே போகலாம். ஓகே, பொசிஷன் மாற்றிக்கிறேன். இப்போ ஆரம்பிங்க. கொஞ்சம் அந்த மூவிங் வருது இல்லையா, அந்த மூவிங் பாயிண்ட்டை இன்னும் நல்லா நுணுக்கமாக கவனிங்க. ரொம்ப ஸ்லோவாக. ஓகே, எவ்வளோ ரைட் எடுக்கிறோன்னு லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க, போதும். அப்படியே நேராக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் ஆக்சிலேட்டர், அவ்வளோதான், முடிச்சு. கொஞ்சம் லெஃப்ட், ஃபோர்த்து போட்டீங்க, கிளச்சாக ரிலாக்ஸாக போடுங்க, கவனித்து போடுங்க. பாருங்கள், கொஞ்சம் வேகம் இருந்ததுனால உங்களுக்கு திணறிச்சு. இதே வேகம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், ஆஃப் ஆகிட்டு இருக்கும் டக்குன்னு. ஸ்லோ, இண்டிகேட்டர் மாற்றி, லெஃப்ட் பிரேக், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுங்க, போட்டுட்டு கிளச்சை மட்டும் எடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க, ஸ்டேரிங்கை வாங்க, லாங்காக பாருங்கள். கொஞ்சம் லெஃப்ட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா கூட பயப்பட தேவையில்லை. கிளச் எடுங்க, கிளச்சை மட்டும் முழுசாக எடுத்துருங்க, அது போகிற வேகத்திலேயே போகும். டேர்ன் முடிஞ்ச பிறகு ஸ்டெடி. அதேமாரி மிரரை பார்த்துக்கணும். ஆக்சிலேட்டர் வேண்டாம், ஆக்சிலேட்டர் தான் கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. எதிர்க்க பாருங்கள், தேவைப்பட்டால் கொடுங்க. ஏன்னா இந்த ஆக்சிலேட்டர் வந்து அழுத்தனா வண்டி போயிடும், ஆனால் நம்மளுக்கு கண்ட்ரோல் வரணும் இல்லையா. பிரேக் வேண்டாம், வெறும் கிளச்சை மட்டும் எடுங்க, இன்னும் நல்லா லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வண்டி என்ன பொசிஷனில் இருக்கு பாருங்கள். ஸ்பீடு வேணாம், கொடுக்காதீங்க, அந்த காலை எடுத்து கீழே வச்சுங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக ரிலாக்ஸாக அது போகிற ஸ்பீட்லேயே போகலாம். ஹாரன் ஒரு தடவை. நல்லா வேகம் ஓட்ட கற்றுக்கிட்டே இருப்பீங்க, மெதுவாக ஓட்ட பழகிக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளச்சை எடுத்துருங்க, ஆக்சிலேட்டரையும் விட்டுருங்க, எதுவுமே பண்ண வேணாம், அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி போகிறதுனால உங்களுக்கு படபடப்பு கம்மியாகும், அதேமாரி கவனிக்க நேரம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆக்சிலேட்டரே வேண்டாம், இங்கே எதுவுமே வேண்டாம், கிளச்சும் வேண்டாம், பிரேக்கும் வேண்டாம், ஆக்சிலேட்டரும் வேண்டாம். உங்களுக்கு வேலை குறைஞ்சிரும், நீங்கள் கவனிக்கிற கவனிப்பு அதிகமாகும். நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கவனம் வந்து கம்மியாகிடும். அதுக்கு தான் நான் இது மாதிரி ஓட்ட சொல்கிறேன். டிராஃபிக்கில் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஓட்டும்போது உங்கள் கவனம் அதிகமாக டிராஃபிக்கை கவனிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். கொஞ்சம் லெஃப்ட் வந்துடுங்க. இந்த ரோடோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட் பெண்டில் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டேரிங் பொசிஷனை வச்சுக்கோங்க. நமக்கு லெஃப்ட் அதிகமாக போகாமல் அந்த ஷேப்லேயே டேர்ன் ஆகிற மாதிரி. இப்போது கிளச் ஃபுல்லாக, கண்டிப்பாக கொஞ்சம் பிரேக், கொஞ்சம், ஏன்னா பள்ளமாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ கிளச்சை மட்டும் எடுத்துட்டு ஆக்சிலேட்டரை படிப்படியாக மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் லாங்காக. ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் ரைட்டு. இப்போ நீங்கள் ஆட்டோவை கிராஸ் பண்ணும்போது உங்களை யாரும் கிராஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க வேகத்தை. லெஃப்ட் வந்துடுங்க, அவ்வளோ. இப்போ அவனுக்கு வழி ஸ்ட்ரைட். இப்போ லோ ஸ்பீட்லேயே போங்க, ஏன்னா உங்கள் முன்னாடி எப்படியும் வண்டிங்க இருக்குது. நீங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணால் அவன் என்ன செய்கிறான்றது உங்களுக்கு புரியும். லைட்டாக ஆக்சிலேட்டரு அந்த லோ ஸ்பீடில் அப்படியே மெயின்டைன் பண்ணு. இப்போ ஸ்டடி, நேர் பாயிண்ட். ஓகே, அந்த டிராக்டரை கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கான். நம்ம முடிஞ்சால் வண்டியை ஸ்டாப் பண்ணி கூட எடுக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்லோ பண்ணி கிளச்சை அழுத்திட்டு
வண்டியை நிதானமாக ஓரம் எடுத்துகிட்டு வாங்க. மெதுவாக டைம் எடுத்து வாங்க. கொஞ்சம் பிரேக்கை விடுங்க. விட்டு அதை சரி பண்ணி நேர்படுத்தி கீழே இறங்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் ஷார்ட்டாக பார்க்குறீங்க. ஷார்ட்டாக பார்க்காம லாங்காக பார்த்தீங்கன்னா அது கீழே இறங்குதா இல்லை நேரம் இருக்கா அப்படின்றத தெரியும். கோயிலோட வாசப்படி வேண்டாம், கொஞ்சம் முன்னாடி பேசலாம். ஓகே, இப்போ மெதுவாக ஸ்டாப். உங்கள் ஃபோக்கஸ் கிட்ட இருக்கு பாருங்க. கொஞ்சம் தூரமாக கவனிங்க. தெரியுதா? நீங்கள் தூரமாக பார்க்கும்போது தான் அது பர்ஃபெக்டாக தெரியும். வண்டி லெஃப்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா நேராக இருக்கான்றது கரெக்டாக உங்களால் கெஸ் பண்ண முடியும். பார்வை கிட்ட வந்துச்சுன்னா அது நம்மளால் கணிக்கவே முடியாது. ஓகே, நியூட்ரல் பண்ணிங்க. இப்போ மறுபடியும் முதல்லேருந்து எடுக்கலாம். தூரமாக கவனிச்சுட்டு பொறுமையாக எடுங்க. கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, ரைட் வேண்டாம். எப்போவுமே உடனே ரைட் போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்லோவாக இருக்கீங்க. இப்போ வேகமாக பின்னாடி ஒருத்தன் வரானா என்ன பண்ணுவான்? உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வருவான். அதனால் எப்போவுமே ரைட் உடனே போகாதீங்க. ஒரு 2 கியர் இல்லை, மறுபடியும் தப்பு அணைச்சி போடணும். நீங்கள் வேகமாக அப்படியே இழுத்துடுறீங்க. அது கொஞ்சம் அணைக்கிறவது மறக்காதீங்க. இதோட 2 தடவை அந்த மிஸ்டேக் வந்துச்சு. செகண்டுக்கு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் நியூட்ரல் பண்ணும்போதே அணைக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக செகண்ட் விடும். நீங்கள் லூஸை விட்டு தள்ளும் போது என்ன ஆகும்னா டேரெக்டாக 4th வந்துடும். ஹாரன் ஒரு முறை அந்த ஆட்டோவை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். நேராக போகிறானா இல்லை யூட்டர்ன் அடிக்கிறானான்னு பாருங்கள். ஸ்பீட் ஸ்டடியாக என்ன கொஞ்சம் ஸ்பீட். ஓகே, நெக்ஸ்ட். கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். யார் யார் என்ன பண்ணுறாங்க, நமக்கு எவ்வளோ வழி இருக்குது அதை நல்லா கவனிக்கணும். கிட்ட போகாதீங்க. நீங்கள் கிட்ட பார்க்குறீங்க, கிட்ட பார்க்கவே கூடாது. உங்களுக்கு இடைஞ்சல் வருதுன்னா நீங்கள் தூரமாக பார்க்கணும். முடிஞ்ச அளவு லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆட்டோவை பார்க்காதீங்க. உங்கள் ட்ராக் எது? இந்த ரோடை மட்டும் நீங்கள் கவனிங்க. இந்த ஓரமாக போகிறவனை பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஓரமாக போக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச்சு அழுத்திட்டு வண்டியை நம்ம ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த பிரிட்ஜை தாண்டி நிற்கிறதுக்கான இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்டாப் பண்ணுங்க. சைக்கிள் வருது, அதையும் தாண்டி சைக்கிளையும் தாண்டிடுங்க, அந்த பைக்கையும் தாண்டிடுங்க. அப்போ உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இப்போ ஓரம் வாங்க மெதுவாக. இந்த ஓரம் வரும்போது நீங்கள் திருப்புற அளவு வந்து கொஞ்சம் குறைக்கணும். இப்போ அங்கே ஒரு பைக் நிற்குது இல்லை பாருங்கள், அங்கே பார்த்துட்டு இப்போ பிரேக் ஆகிடுது. வழிக்கு முன்னாடியே வழியாண்ட நிப்பாட்டக்கூடாது. இந்த வழியாண்ட நிப்பாட்டக்கூடாது. அது ஒன்றும் முன்னாடி நிப்பாட்டிக்கணும், இல்லைன்னா தாண்டி போய் நிப்பாட்டணும். ஓகே, நியூட்ரல். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து இந்த வழியை தாண்டி லெஃப்டில் அங்கே மண் தரை இருக்கு இல்லையா, அந்த டீ கடையாண்ட, அந்த டீ கடையாண்ட யூட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏன் இந்த இடம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. நீங்கள் ஷார்ட்டான இடத்துல எப்படி வளைக்கிறீங்கன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மண் தரையிலே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 வட்டத்தில் மண் தரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரைட்டில் இறங்காமல் பார்த்துங்க. ரோடை விட்டு கீழே இறங்கக்கூடாது. ஓகேங்களா? பொறுமையாக செய்யுங்க. இன்னும் அந்த கண்ட்ரோலாக எடுக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோலாக எடுங்க. ஏன்னா நம்ம இப்போது வேகம் போகல, ஸ்லோவான ஆப்ரேட் பண்ண போகிறோம். அதனால் கிளச் கண்ட்ரோல்லையே நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள். பிரேக்கை விட்டுருங்க. இன்னும் கூட ஸ்லோவாக எடுத்துருக்கலாம், பரவாயில்ல. இப்போது அந்த லெஃப்ட்லேயே போங்க. இப்போது மிரரை கவனிச்சிங்க. பின்னாடி முன்னாடி யாராவது வராங்களான்னு கவனிச்சுட்டு அந்த மண் தரை வரட்டும். இங்கே இறக்காதீங்க, அந்த மண் தரையாண்ட கீழே இறக்கலாம்.
ஓகே, இப்போ ஒரு அரை வட்டம் போதும். இறங்கிட்டு இந்த பள்ளத்தில் இறங்கிடும். இறங்கிட்டு அங்கே மட்டமாக வரும்போது ஏறும் பாருங்க, அப்போ நீங்கள் டர்ன் பண்ண ஆரம்பிங்க. இப்போ டர்ன் ஃபாஸ்ட். ஓகே, இப்போ கிளச்சை முழுசாக எடுத்துருங்க. ஸ்டடி பண்ணுங்க, முழுசாக எடுத்துருங்க. நீங்கள் மெரிச்சிங்கன்னா வண்டி நின்றுடும். அழகாக ஒரு கையில் ஈஸியாக வளைச்சிங்க. ஸ்டடி பண்ணும்போது நீங்கள் கிளச்சில் கவனம் போயிடுச்சு. கிளச்சு நம்ம மெரிக்கக்கூடாது. அந்த ரிலீஸ் பண்ண மெரிக்கக்கூடாது, ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இருங்க ரிலாக்ஸ். வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓரம் வந்து நிப்பாட்டி மறுபடியும் முதல்லேருந்து பொறுமையாக செய்யலாம். கொஞ்சம் பதட்டம் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னால் சரியா புரியல. இல்லை உங்களுக்கு தெரியல, புரியலன்னா மறுபடியும் கேளுங்க. பாதி கிளச் எடுங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். உங்களுக்கு வண்டி வந்து மூவிங்லேயே வைங்க. நீங்கள் நினச்சாதான் வண்டி நிப்பாட்டணும், அது தானாக நிற்கக்கூடாது. இப்போ ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி நியூட்ரல் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு மிஸ்டேக் வந்து அதிகமாக வர்றது எதுலன்னா, இந்த ஃபஸ்ட்டு டு செகண்ட் ஒன்று. ரெண்டாவது யூட்டன் இப்போ தான் நான் பார்த்தேன். ஓகே பரவாயில்ல, யூட்டன் கரெக்டாக பண்ணுறீங்க. ஆனால் ஸ்டடி பண்ணும்போது 2 கையும் விட்டுடுறீங்க. அந்த மாதிரி விடக்கூடாது. ஒரு கை எப்போவுமே ஸ்டேரிங்கில் இருக்கணும். ஏன்னா ஒரு சில டைமில் தான் அது நேரம் ஆகும். ரோடு மட்டமாக இருந்தால் தான் அது நேரம் ஆகும், இல்லைன்னா அது நேரம் ஆகாது, அப்படியே லாக் ஆகிடும். நம்ம தான் அதை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணணும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது 2 மிஸ்டேக் தான் நான் இப்போ அதிகமாக பார்த்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி மெதுவாக ஆப்ரேட் பண்ணுங்க. கண்ட்ரோல். ஓகே, இப்போ ஸ்பீட். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக லெஃப்ட். ஏன்னா பின்னாடியே வண்டி வருது, ஸ்லோவாக போகும். டிரைவிங் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் அடிச்சா முடிச்சான்ற மாதிரி இருக்குது. ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு ஸ்மூத்னஸ் இல்லை, ரஃப் டிரைவிங் மாதிரி தெரியுது. அது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண. ஏறுறான் இல்லையா, எதுவும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஸ்லோ பண்ணிங்க. நீங்கள் ஒதுங்க கூட தேவையில்லை, வெறும் ஸ்லோ பண்ணாலே போதும். இப்போ ஸ்டடியாக போங்க, இந்த லெஃப்ட் கூட ஒட்டியே போங்க. இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. அப்படியே ஓரம் வாங்க. அந்த சிக்னல் போர்டு வரைக்கும் டைம் எடுத்துக்கங்க. நீங்கள் ஓரமாக இருக்கணும், நேராக இருக்கணும். இப்போ பிரேக். மெதுவாக டைம் எடுத்து, இந்த டைமில் பார்வை கிட்ட வரக்கூடாது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த டைமில் அந்த பொலிரோ நிற்குது பாருங்க, அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்த்தா தான் இங்கே நம்மளுக்கு ஒழுங்காக நிற்குதா இல்லையான்னு பார்க்க முடியும். இப்போ நியூட்ரல். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் ஆன் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.